வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது, நெறைய பேரு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த 7 நாளைக்கு 7 விதமான பொரியல் ரெசிபி தாங்க. இந்த வீடியோல கொஞ்சம் பொரியல் ரெசிபியும், பெரட்டல் ரெசிபியும், பொடிமாஸ் ரெசிபியும் வாங்க எப்படி ஈஸியா செய்யலான்னு பார்த்துரலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கதம்ப பொரியலுங்க. கதம்ப பொரியல் பண்றதுக்கு முதல்ல காயெல்லாம் வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். இங்க ஒரு பெரிய சைஸ் முட்டைக்கோஸை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல ஒரு 10 பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இந்த கதம்ப பொரியலுக்கு எப்பவுமே முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீள நீளமா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். தண்ணிக்குள்ள இந்த காயெல்லாம் போட்டுடலாம், நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காய் நல்லா வேகட்டுங்க. எப்படி இருந்தாலும் காய் வேகிறதுக்குங்க 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் காய் நல்லா வேகட்டுங்க. இப்போ கொஞ்ச நேரமா காய் வெந்துட்டு இருக்குது. வெந்துருச்சான்னு பாத்திரலாங்க. இப்படி காய் எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடித்து வச்சிடலாம். இது தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தாளிச்சு விட்றலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வெள்ளத்து பருப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட்டுடலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குது, போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. வேக வச்சு வச்சுருக்கிற முட்டைக்கோஸை உள்ளே போட்டுடலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே காய் நல்லா வேகட்டும். இப்போ காய் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமாக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. இதில் கொஞ்சோண்டு தேங்காய் திருவுணது எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. இவ்வளோதாங்க, கதம்ப பொரியல் ரெடி ஆயிருச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பெரட்டலுங்க. உருளைக்கிழங்கு பெரட்டல் பண்ணுறக்கு நான் ஒரு உருளைக்கிழங்க 4 அரிஞ்சு போட்டிருக்கிறேன். இங்கே வந்து உருளைக்கிழங்கு பெருசாக கிடைக்குன்னு காட்டி நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கிறேன். நம்ம ஊரில் உருளைக்கிழங்கு வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். அதனால் 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுங்க. குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ சீக்கிரம் உருளைக்கிழங்கு வெந்துடும். நம்மளுக்கு பெரட்டல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு 3 விசில் வந்துருச்சுங்க. கொஞ்சம் வெந்திருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு பெரட்டலுக்கு வேண்டிங்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 1/2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் இதே அளவுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இதில் 2 பல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுடுறேன். இந்த அளவுக்கு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு ஏலக்காய், இந்த அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே பொரிஞ்சு வணங்கிட்டேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு ஒரு வணக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா போட்டுக்கலாங்க. நான் ஒரு வரமிளகா தான் போடுறேன். காரம் எனக்கு கம்மியாக இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாட்ட மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பெரட்டலுக்கு வணக்கினது நல்லா ஆறிடுச்சுங்க. இதையும் மிக்சியில் நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நம்ம உருளைக்கிழங்க தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 3 கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளியை கொஞ்சம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு கொஞ்சம் தக்காளி குழஞ்சி வேகிற அளவு கொடுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். தக்காளி வணங்குறதுக்குள்ள இந்த உருளைக்கிழங்குலாம் தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்தையும் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இது நல்லா வணங்கணுங்க. பச்சை வாசனை போயிடணும். இது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி ஆகணுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வணங்கிருச்சு. இந்த அரைச்சி வச்ச மிக்சி ஜார்லையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கெட்டி ஆகட்டும். ஃபுல்லாக பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே சுருண்டு வருது பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போ பச்சை வாசம்லாம் போயிருச்சுங்க. நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலக்கக்கூடாதுங்க, உருளைக்கிழங்கு உடஞ்சி போயிடு. நம்ம எப்போ வேக வச்சு எடுக்கிறத விட உருளைக்கிழங்கு வந்து ஒரு விசில் கம்மியாகவே விட்டு வேக வச்சுட்டோங்கன்னா அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம இப்படி போட்டு கரெக்டும் போது உடையாமல் இருக்கும். இப்படி உருளைக்கிழங்கு போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கூட கொஞ்சமாக போட்டாங்கன்னா சூப்பராக கலர் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சுவையான உருளைக்கிழங்கு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பொடி போட்ட பீட்ரூட் பொரியலுங்க. பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போடுறேங்க. ஒரு 5-6 கடலைப்பருப்பு போடுறேங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இதில் இந்த வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுடலாங்க. இந்த சைஸில் இருக்கிற 3 பீட்ரூட்டுங்க இந்த மாதிரி கட்டங்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் இந்த வெங்காயத்துக்குள்ளே போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ளே போட்டுடலாங்க. பீட்ரூட் வந்துங்க நீங்கள் சீவி போடுறத விட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பீட்ரூட் வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. அடுப்பை மீடியமில் வச்சுங்க. இந்த பீட்ரூட் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டுன்னு விட்டுறலாங்க. பீட்ரூட்டு வேகிறக்குள்ளைங்க இதுக்கு தேவையான மசாலா பொடி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாங்க. இது வந்து பச்சை நிலக்கடலை தாங்க, அதனால் முதல்ல இதை போட்டு ஒரு வறுத்துக்கலாங்க. நிலக்கடலை பாதி வறுபட்டுருச்சுங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி வச்சுருக்கேங்க. இதை உள்ளே போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகமும் மிளகும் சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுடலாம். இதில் ஒரு வரமிளகாவும் 3 கிள்ளி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுட்டு இது வந்து 2 கருவேப்பிலைங்க. இதை கொஞ்சம் பிச்சு இதுக்குள்ளே போட்டுடலாங்க. இப்போ இதெல்லாம் லைட்டாக வறுபட்டுட்டுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது கொஞ்சம் ஆறிட்டுங்க. ட்ரை பவுட்ரு மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி பீட்ரூட்டை திறந்துங்க நல்லா ஒரு கலரி விட்டுறலாங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலிங்க, அந்த எண்ணெயிலேயே தான் இந்த பீட்ரூட் வணங்கிட்டு இருக்குது. அதனால் அடி பிடிக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குங்க. ஒரு வணக்கி விட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விடலாங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாங்க. இப்போ அது நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பீட்ரூட்டு ஒரு 3/4 அளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதுக்குள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கணுங்க, இல்லாட்டி நம்மளுக்கு காந்தல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து ஒரு கலக்கி விட்டுடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு லேசாக கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. தெளிச்சுட்ட மாதிரி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிங்க. அது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதை மறுபடியும் மூடி போட்டு வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா பீட்ரூட் வேகிற வரைக்கும் விடலாங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பீட்ரூட்டோட இந்த மசாலா நல்லா சேர்ந்துருச்சுங்க. இப்போது அது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தது இல்லைங்க, நான் 2 டைம் திறந்து நல்லா கலரி விட்டுருக்கேங்க. இவ்வளோதாங்க, சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 4வதாக நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் பொடிமாஸுங்க. வாழைக்காய் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு நான் குக்கரில் ஒரு வாழைக்காயை மேலே காம்பும் கீழே காம்பையும் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப குழஞ்சி வேகக்கூடாது, ஏன்னா நம்ம கேரட் திருவுறதுல நம்ம திருவு போகிறோம். அதனால் இது ஒரு விசில் மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய்க்கு ஒரு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வாழைக்காயும் நம்ம எடுத்து சீவி வச்சிடலாம். விசில் இறங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா வாழைக்காய் நல்லா வெந்திருக்குது. இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு சீவி வச்சிடலாம். வாழைக்காவோட தோலை உளிச்சிட்டுங்க. நான் கேரட் சீவதெல்லாம் சிறுவி வச்சிருக்கிறேன். இதுக்கு வாழைக்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக வேக்காடு விட்டு எடுத்துக்கணுங்க. முதல்ல நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுலேயே வேக வைங்க. 2வது டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேகுதுன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெள்ளை பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போடுறேன். இதில் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 கருவேப்பிலை, 2 வரமிளகாய் வச்சுருக்கிறேன். இங்கே கடுகு நல்லா வெடிக்குது. இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் ஒரு 3/4 வெந்துருச்சுங்க. அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க.
இப்போ அடுப்பு வந்து கம்மியாக இருக்கணும். வெசையாக வச்சிங்கன்னா மசாலா பொடி போட்டதுக்கு காந்தில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா நார்மலாக கடையில் வாங்கினது தான். இது ஒரு வணக்கி விட்டுடலாம். கொஞ்சம் இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகட்டும். மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம திருவி வச்சுருக்கிற வாழைக்காய் போட்டுக்கலாம். லேசாக ஒரு கலக்கி கொடுங்க. ரொம்ப கலக்கணும்னா வாழைக்காயெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால் லேசாக அப்படியே கலக்கி பெரட்டின மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் வாழைக்காய் நல்லா வணங்கிருச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டு எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பசலைக்கீரை பொரியலுங்க. நான் 1 கப்பு ஸ்பினாச் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகா வத்தல் வச்சுருக்குங்க. நான் அடுப்பில் வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. அதில் கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டேன். அது நல்லா வெடிக்குதுங்க. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுடலாம், மிளகாயும் போட்டுடலாம். இந்த கீரை பொரியலுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை போட வேண்டியது இல்லைங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுடலாம். ஃபுல்லாக இருக்குது கீரை. இது நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வரும். இது ஒருத்தருக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய கீரை போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. அந்த வெட்டி வச்ச கீரை போட்டுடலாம். இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. இந்த கீரை வேகட்டும். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இதே நிறைய தண்ணி விடும். பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியில் கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாங்க. கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. அதனால் திறந்தே இருக்கட்டும். இந்த தண்ணி லைட்டாக சுண்டுட்டும். நல்லா வெந்துருச்சுங்க கீரை. இதில் தேங்காய் போட்டுடலாங்க. இப்போது அந்த தேங்காய் நல்லா கலக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சுவையான பசலைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 6ஆவதாக நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொடி பெரட்டலுங்க. கோவக்காய் பெரட்டல் செய்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் 1 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு போடுறேன். 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதை போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்கலாங்க. இது பச்சை கடலையும் போட்டுக்கலாம், வறுத்த கடலையும் போட்டுக்கலாம். இதுக்கு 1 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. 2 கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் இந்த வெறும் பேன்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா வறுத்துட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். சும்மா ஒரே ஒரு வணக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கோவக்காயை வணக்கி விட்டுறலாங்க. நான் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு 5-6 கடுகு போடுறேன். கடுகு வெடிக்குதுங்க. இதில் ஒரு வரமிளகா, ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்குட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் பாதி அளவுக்கு தக்காளியை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இதில் கோவக்காயை 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே போட்டுடலாம். இது கோவக்காய் வந்து கொஞ்சம் பழுத்து காய் போடாதீங்க. கொஞ்சம் இலசாயாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்கும் போதே நீங்கள் இலசா பார்த்து வாங்கிக்கிங்க. அமுத்தி பார்த்தா கெட்டியாக இருந்துச்சுன்னா அது இலசுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. கொஞ்சம் குளக்குளன்னு இருந்துச்சுன்னா அது பழுத்ததுன்னு அர்த்தம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு வணக்கி விட்டுங்க. எண்ணெயிலேயே நல்லா வேகட்டுன்னு விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம போய் இதுக்கு வறுத்து வச்சது ஆறி இருக்கும். அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இங்கே கோவக்காயும் நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க. திறந்து பார்க்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு காய் வெந்துருச்சு. இன்னொரு 1/4 வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம். வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி கூட நம்ம வேக வச்சுக்கலாம். என்னது வந்து அடி பிடிக்கல. அதனால் நான் தண்ணியே ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே வேக வச்சுருக்குறேங்க. இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த கோவக்காய் வெந்துட்டே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷமாக கோவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னாவே தெரியுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. இதை போட்டு ஒரு பெரட்டி விட்டுறலாம். இந்த பொடி போட்ட பெரட்டல் வந்து நம்ம எப்பவும் சாப்பிட்றத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே ஒரு 5-6 கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, கோவக்காய் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. 7ஆவதாக நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பொரியலுங்க. காலிஃப்ளவர் பொரியலுக்கு முதல்ல காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு இருக்குது. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்படி மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வைக்கிறதுனால காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாதுக்கிற பூச்சியெல்லாம் செத்து போகும். அதனால தான் இது போடுறோம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்.
காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வணக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். சாப்பிட்றக்கும் சின்ன சின்ன சைஸில் அழகாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த காலிஃப்ளவரில் இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த தண்ணியோட சூட்டுக்கு இந்த காலிஃப்ளவர் அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அடுப்பு எரிய விட்டாங்கன்னா காலிஃப்ளவர் வெந்து போயிடும். அதனால இப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்குங்க. காலிஃப்ளவரும் 10 நிமிஷம் நல்லா இந்த சுடுதண்ணிலேயே இருந்துருச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை வடித்து காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு இது மசாலா போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது வந்து வீட்லேயே அரைச்சது தான். இது எப்படி அரைக்க ரொம்ப நாளைக்கு கெடாமல் எப்படி வச்சிருக்கிறது அப்படிங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். அவிய காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போடுறேன். 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பவுட்ரு, இதுவும் வீட்லேயே அரைச்சது தாங்க. 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா பவுடரு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் வேகிறப்ப போட்டிருக்கிறோம். அதனால மறுபடியும் நம்ம காலிஃப்ளவரை தாளிச்சு விட்றப்ப வேணா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை வந்து ஸ்பூன் வச்சு கலக்கிறத விட இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா ஈவனாக மசாலா பொடி எல்லா காலிஃப்ளவர் மேலேயும் கலந்துக்கும். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த மாதிரி செய்யணும், சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நைட்டே இந்த மாதிரி காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சோன்னே செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஊறுறதுக்குள்ளே இதுக்கு வேணுங்கிற தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் வெட்டிட்டு வந்துடலாம். இப்போ 10 நிமிஷமாக காலிஃப்ளவர் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை தாளிச்சு விட்றலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 5-6 கடலைப்பருப்பு, ஒரு 5-6 வெள்ளுளுத்து பருப்பு போட்டுக்கலாங்க. இதில் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே கடுகு நல்லா பொரியுது. இதை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வணக்கலாம். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாங்க. சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வணங்கிடும். அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே போட்டுடலாம். இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. ஏற்கனவே காலிஃப்ளவர் நம்ம சுடுதண்ணி போட்டு எடுத்ததுனால அதுலேயே ஒரு 1/4 வெந்திருக்கும். மீதி 3/4 வெந்தால் போதும். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றாம அப்படியே சுருண்டு வர மாதிரி வேக வைக்கணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திறந்துட்டு இன்னொரு கலர் கிளறிட்டு மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷமாக காலிஃப்ளவர் வெந்துட்டு இருக்குதுங்க. வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னாவே தெரியுங்க வெந்துருச்சா இல்லையான்னு. இந்த துளி வேகணும். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு போட்டுக்கலாம். வேணுன்னா ஒரு ஸ்பூனுக்கு தண்ணி தொளிச்சிக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டேங்க. இதை மூடி போட்டு வச்சு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷமாக காலிஃப்ளவர் மூடி வச்சு நல்லா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்குது. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிருச்சுங்க. இவ்வளோதாங்க. 7 நாளைக்கு 7 விதமான பொரியல் ரெசிபி பார்த்தாச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் டெய்லி மத்தியானம் என்ன பொரியல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து குழம்பிக்க வேணாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு டெய்லி ஒரு பொரியல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்னும் 7 நாளைக்கு 7 விதமான குழம்பு எப்படி செய்யணுன்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேங்க. 7 நாளைக்கு 7 விதமான டிஃபன் குழம்பு வகைகளும் 7 விதமான சட்னி வகைகளும் போட்டிருக்கேங்க. 7 நாளைக்கு 7 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட போட்டிருக்கேங்க. லஞ்ச் பாக்ஸு கலவை சாதம் 7 நாளைக்கு 7 விதமாக எப்படி செய்யணும், குக்கரில் 20 மினிட்ஸ்குள்ளே செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் போட்டிருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி 7 நாளைக்கு 7 விதமான போட்டிருக்கேன். நைட் டின்னர் ரெசிபி கூட போட்டிருக்கேங்க. குழந்தைகளுக்கு 7 நாளைக்கு 7 விதமான மத்தியான லஞ்ச் ரெசிபி போட்டிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொரியலெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.